வணக்கம். கோவில்கள்ல ஆகம சாஸ்திரங்களின்படி, ஆகம விதிகளின்படி வழிபாடுகள், பூஜைகள் அப்படின்னு நடக்குது இல்லையா? அப்படி பூஜைகள் நடக்கிறத பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். முதல்ல என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை பிரார்த்தித்து விட்டு வணங்கிவிட்டு பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. காலையில ஒரு பூஜை ஒன்று நடக்கும். அதுதான் கோயில் நடை திறக்கும் போது நடக்கிற பூஜையா இருக்கும். அதற்கப்புறம் காலையில 10 மணிக்கு 9 மணிக்கு அப்படின்னு இருக்கும். அதற்கப்புறம் மத்தியானம் ஒரு பூஜை நடக்கும். அதற்கப்புறம் சாயந்தரம் அந்தி பூஜை, அந்தி சாய பூஜை அப்படின்னு ஒன்று நடக்கும். அதற்கப்புறம் பள்ளியறை பூஜை வரைக்கும் நடக்கும். இப்படின்னு சில கோவில்கள்ல 3 கால பூஜைன்னு நடக்கும். சில கோவில்கள்ல 5 கால பூஜை நடக்கும். சில கோவில்கள்ல நல்ல பிரம்மாண்டமான கோவில்கள் அப்படின்லாம் இருந்து நிபந்தங்கள்லாம் ராஜாக்கள் நிறைய கொடுத்து அந்த கோவிலுக்கு அங்க பாத்தீங்கன்னாக்க 6 கால பூஜை நடக்கிற கோவில்லாம் இருக்கு. ரைட்டு, சரி. ஏங்க இதுல எந்த பூஜையில கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விதமான பூஜை நேரங்கள்ல நாம தரிசிக்கிறது புண்ணியம் அப்படின்னு இருக்கு. இதுல உச்சிக்கால பூஜை பற்றி தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். காலையிலிருந்து மதியம் வரை அபிஷேக அலங்கார ஆராதனைகளோடு இருக்கிற அந்த பெருமாள் கொஞ்சம் ஓய்வு பெறணும். அந்த கடவுள் கொஞ்சம் ஓய்வு பெறணும். அதற்காக அந்த சக்தியை, சாநித்தியத்தை கொண்ட அந்த ஆலயத்தை நடை சார்த்தப்பட்டு நமக்கு இப்ப தரிசனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது 12:30 மணிக்கு இருக்கும், இல்லை 1 மணிக்கு இருக்கும். 1:30 மணிக்குள்ளார அது நடை சாத்திடுவாங்க. அதற்கு பிறகு 4 மணிக்கோ அல்லது 4:30 மணிக்கோ திரும்ப கோயில் நடை திறப்பாங்க. திரும்ப பூஜைகள், புரஸ்காரங்கள், நைவேத்தியங்கள் அப்படின்லாம் நடக்கும். திருச்சியிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குணசீலம் அப்படிங்கிற பிரசன்ன வெங்கடாஜலபதி குடிகொண்டிருக்கிற அந்த திருக்கோவில்ல எந்த பூஜை சிறந்தது அப்படின்னாக்க உச்சிக்கால பூஜை சிறந்தது. ஏன் உச்சிக்கால பூஜை சிறந்தது அப்படின்னு சொன்னாக்க, நான் ஏற்கனவே சொன்னது போல காலையிலிருந்து மதியம் வரை பூஜைகள்லாம் நடந்து, ஆராதனைகள் எல்லாம் நடந்து, மாலைகள் எல்லாம், புதிய வஸ்திரங்கள் எல்லாம் சார்த்தி அழகு கொஞ்சம் பெருமாள் இருக்கார் இல்லையா? அந்த பெருமாளை நாம உச்சிக்கால பூஜையில தரிசனம் பண்ணிட்டு நடை சார்த்தும் போது நம்முடைய பிரார்த்தனைகள் அத்தனையும், வந்திருக்கிற பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாத்தையும் அவர் அனலைஸ் பண்றார் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் பள்ளியறை பூஜையும். அந்த பள்ளியறை பூஜையில பல கோவில்கள்ல சுவாமியும் அம்பாளும் இரவு தூங்க போயிடுறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். திருமண தோஷம் உள்ளவர்கள் பள்ளியறை பூஜையில நாம தரிசனம் பண்ணணும், நடை சார்த்துக்கிற நைட் இரவு நேரத்துல அந்த பூஜை இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு உச்சிக்கால பூஜையில் நாம் தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்வதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னாக்க, எந்த கோவிலிலும் இல்லாத வகையில தமிழகத்தினுடைய கோவில்கள்ல அந்த கோவில் திருப்பதிக்கு நிகரான கோவில், ஏழுமலையானுக்கு நிகரான பெருமாள் அப்படின்னு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற கோவில்கள்ல குணசீலம் திருத்தலமும் ஒன்று. நதிநீருக்கு பக்கத்துல, நதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அற்புதமான கோவில். சரி, ஒரு மகரிஷியினுடைய பிரார்த்தனையின்படி தவ பலனாக அங்க எழுந்தருளி செய்திருக்கிறார் பெருமாள். அப்படி எழுந்தருளி தான் எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார் பெருமாள். சரி, அந்த கோவில் என்ன அப்படின்னா, மனக்லேசம், டென்ஷன், டிப்ரெஷன், ஒரு ஒரு மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு பார்க்குறேன். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணாங்க. என் பையன் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க, அவன் 10th எக்ஸாம் எழுத போகிறான், அடுத்த மாதம் பிப்ரவரியில் எக்ஸாம் நடக்க போகுது, அவன் சரியாகவே இருக்க மாட்டேன்றான், டென்ஷன் ஆகுறான் அப்படின்னு ஒரு பெண்மணி சொன்னாங்க. இன்னொருத்தங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, எனக்கு கணவர் கிடையாதுங்க, கணவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, நானும் என் பையனும் எங்கள் அம்மா வீட்டில் தான் வளர்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்கள் அம்மாவை, எங்கள் அப்பாவை, என் தம்பியன்னு யாரையுமே மதிக்காம அவன் கடந்த 2 வருடங்களா எடுத்தெறிஞ்சு பேசிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டென்ஷனாவே இருக்கான், எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன், ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், ஒரு பயம், ஒரு குழப்பம் அப்படின்னே இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மனசுல சில பேர் பார்த்தீங்கன்னாக்க
மனசுல நினைச்சிருப்பாங்க, ஆனா அதை டெலிவரி பண்ண தெரியாது அவங்களுக்கு. என்னமோ ஒண்ணு குழப்பிக்கிட்டே இருக்கும். அதே போல நாம சொல்ற போது புரிஞ்சுக்குவாங்க, ஆனா அந்த புரியாம அவங்க தப்பு தப்பாவே செயல்படுவாங்க. இதனால பள்ளியில கெட்ட பேரு, கல்லூரியில கெட்ட பேரு, மாணவர்களுக்கு கெட்ட பேரு, வேலை செய்யற இடத்துல கெட்ட பேரு அப்படின்னு இருக்கும். ஒரு மனசுல ஒரு தடுமாற்றம், மன தடுமாற்றம், ஒரு ஸ்லிப் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்கள் தன்னுடைய மனசை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக அந்த கோவிலுக்கு போகணும். எந்த கோவில்? பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள். எந்த பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள்? திருச்சி குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள். அந்த கோவிலுக்கு போய் உச்சிக்கால பூஜையில ஒரு 12:30 மணிக்கு போனீங்கன்னாக்க 1 மணிக்கு உச்சிக்கால பூஜை நடக்கும். அப்படி உச்சிக்கால பூஜை நடக்கும்போது பெருமாளுக்கு அபிஷேகித்த அந்த துளசி தீர்த்தத்தை எடுத்து வந்து பட்டாச்சாரியார்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பக்தர்களை வரிசையா நிக்க வச்சுட்டு நம்ம பக்தர்களுடைய முகத்துல வந்து அந்த தீர்த்தத்தை பட்டார்னு தெளிப்பா. அப்படி தெளித்து கொண்டே செல்வார்கள். அது சகல ரோக தீய சக்திகள் எல்லாமே நம்மை விட்டு அகலுகிற ஒரு மிகச்சிறந்த விஷயமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். நம்ம தமிழக திருக்கோவில்கள்ல இந்த மாதிரியான ஒரு சங்கல்பம், ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த தீர்த்தம் தெளிப்பது. தென் மாவட்டங்கள்ல போனீங்கன்னாக்க, நம்ம திருநெல்வேலி தாண்டிட்டோம்னாக்க நிறைய கோவில்கள்ல இந்த மாதிரி தீர்த்தம் தெளிக்கிற சம்பிரதாயங்களை, சடங்குகளை, சாங்கியங்களை பார்க்க முடியும். ஆனா திருச்சி குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில்ல உச்சிக்கால பூஜையில் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு நாம அங்க வரிசையில நின்னாக்க நமக்கு தீர்த்தம் தெளிப்பார்கள் முகத்தில். அப்படி தெளிக்கின்ற தீர்த்தம் நம் மனக்குழப்பத்திலிருந்து நமக்கு விடுதலையை தரும். மனக்லேசம் சொல்லப்படுற மனோ பயத்திலிருந்து மனோ திடத்துக்கு நம்மளை மாற்றி தந்தருள்வார் பிரசன்ன வெங்கடேச பெருமாள். இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் தரிசனம் செய்வதை வழக்கமாக கொள்ளுங்கள். முடிந்தால் வருடத்துக்கு 2 தடவை அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத ஒரு சங்கல்பமாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் மனசே சரியில்லைன்னு யாராவது சொல்லிட்டே இருக்காங்கன்னாக்க, குடும்ப சகிதமா வருஷத்துக்கு 2 தடவை அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், அந்த திருக்கோவிலுடைய திருப்பணிகள், சப்ரோக்ஷணம்னு சொல்லப்படுகிற கும்பாபிஷேகத்துக்கான திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த திருப்பணிகளுக்கு நம்மளால் ஆன கைங்கரியத்தை அந்த கோவிலுக்கு, அந்த திருப்பணிக்கு நாம செய்தால் அதை விட ஒரு மகா புண்ணியம் எதுவுமே இல்லை. இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு பரம்பரை ட்ரஸ்டியாக பிச்சுமணி அண்ணா அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனிதர் அந்த கோவில்ல சேவையாற்றிட்டு இருக்கார். அவர் பிச்சுமணி ஐயங்கார் அப்படின்னு பேரு. அவருடைய அந்த அந்த அறக்கட்டளையினுடைய ட்ரஸ்டினுடைய அந்த வங்கி கணக்கு உட்பட எல்லா விஷயத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க அந்த கோவிலுக்கு ₹1 இருந்தாலும் சரி, அதான் அந்த கோவிலுக்கு வழங்குங்க. ₹1 கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ட்டுலாம் உங்களால முடிந்ததை கொடுங்க. என்ன தோணுதோ கொடுங்க. அந்த கைங்கரியத்துல வரக்கூடிய ஒரு செங்கலாவது உங்களுடைய செங்கலா இருக்கட்டுமே. அப்படி செய்தால் அதுவே நம்மளுடைய சந்ததியை வாழ்வாங்கு வாழ வைக்கும்ங்கிறது தான் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுடைய மகிமை அப்படின்னு நான் உணர்றேன். வணக்கம்.